ரோஷன் மேத்யூ அண்ட் திலேஷ் போத்தன் 2 பேருமே உள்ளார இறங்கும் போதே வந்து 2 பேருமே வந்து அந்த கேட் அண்ட் மவுஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா படிச்சுட்டு என்ன சொல்கிறது எக்ஸாம் எழுதி வந்தவர் இவர் அனுபவத்தின் மூலமாக வந்தவர் அவர் யார் நம்ம திலேஷ் போத்தன் 2 பேருக்கு வந்து முட்டிக்குது. அதாவது சிஸ்டம் எப்படி, அதாவது நம்ம நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அது வந்து விஷயம் கிடையாது. ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி பொருந்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப நாள், அது வாட்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், சிவேஜ் டிபார்ட்மெண்ட், வாட் எவர் இட் இஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் அரசு துறை நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி சர்வைவல் ஆகணும், எப்படி சிஸ்டம் இயங்குதுன்றதை நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கணும். அவன் அதாவது வந்து நம்மளே வந்து போட்டு பார்ப்பானுங்க, எல்லாமே செய்வானுங்க. நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கீங்கன்றதுனாலே உங்களை வந்து காலி பண்ணுவானுங்க. நேர்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் வளைஞ்சும் கொடுக்கணும், ஸ்ட்ரெயிட் ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நெஞ்சு நிமித்தி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நம்ம நிவின் பாலே நடிப்பில் வந்து இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஹீரோ பிஜு, இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அவருடைய ஸ்டேஷனில் வர்ற கேஸ் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த படம் வந்து முன்னிறுத்துச்சு. அந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு நாள் இரவு ரோந்தில் வந்து அவங்க போகும்போது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதும், அதில் தற்கொலையிலேருந்து, குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணுற அப்பாவிலேருந்து, ஓடிப்போன காதலர்கள், மேட்ரு பண்ணுற ப்ராஸ்டியூட்டு, இந்த மாதிரி அந்த இரவு நேர ரோந்தில் அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ன்றது வந்து அன்பிலீவபிள், ஃபண்டாஸ்டிக்காக வந்து 2 பேருமே பண்ணியிருந்தாங்க.